நாகர்கோவிலில் வடிகால் ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. நாகர்கோவில் வடச்சேரி கன்னிமார் மீட்டு தெரு உள்ளது. இங்கு சுமார் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளன. இந்நிலையில் இப்பகுதியில் மழை காலங்களில் வெள்ளம் வீட்டிற்குள் புகுந்து கொள்ளும். மேலும் இப்பகுதியில் பாசன கால்வாய் உள்ளது, ஆனால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. இதனிடையில் கடந்த சில தினங்களாக இப்பகுதியில் கழிவுநீர் செல்ல வழியில்லாமல் தேங்கி வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதனால் அப்பகுதி மக்கள் பெரிதும் பாதிப்படைந்தனர். இதுகுறித்து அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதி மக்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து கழிவுநீரை வெளியேற்றி தருவதாக அப்பகுதி மக்களிடம் வாக்குறுதி அளித்தனர். மேலும் இப்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்ததால் அப்பகுதி மக்கள் கலைந்து சென்றனர். சரி, நாகர்கோவில் ஓட்டுப்புறை தெருவில் நாங்கள் குடியிருக்கிறோம். இது வந்து ஸ்டேடியம் நகர்னு சொல்லுவாங்க. என் பேர் திருவேங்கடம். நான் முன்னாள் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலராக இருந்து பணி நிறைவு பெற்றவன். பணி நிறைவு பெற்ற பின்பு கிடைத்த அந்த பென்ஷன் பெனிஃபிட்ஸில் தான் இந்த வீடை நான் போட்டு இருந்தேன். இந்த ஏரியாவில் தோப்பாக இருந்த இடையால் முதல்ல நான் வீடு போட்டேன். 18 வருஷம் ஆச்சு. அப்புறம் இங்கே ஒவ்வொருத்தரும் நிறைய வீடுகள் போட்டாங்க பின்னாடி. ஆமாம், அதுக்கு பிறகு இந்த தண்ணீர் இங்கே வந்து எங்கள் வீட்டில் உள்ள கழிவு இந்த தெற்கு வீட்டில் மிஸ்டர் கணபதின்னு இருக்கார். அவர் பின்பக்கம் அவங்க இந்த வீட்டுக்காரங்க எல்லாருடைய இது போகும். மற்றபடி மழை நீர் வரும்போது இந்த வழியாக போய்கிட்டே இருந்துச்சு. இது ஒரு இதாக இருந்ததுனால மழை நீர் போய்கிட்டு இருந்தது. அப்போ அந்த ஓனர் வந்து என்ன பண்ணார், இது ஏன் இடம், நீங்கள் ஒன்றும் அது உள்ளே செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னார். அப்போ நாங்கள் சொன்ன ஆதாரம்லாம் இருக்குது. உங்களுடைய நிலத்துக்கு வடபகுதி வந்து கால் அப்படின்னு இருக்கிறதுனால தான் நாங்கள் கேட்குறோம். உங்களுடைய இடம்னா எங்களுக்கு வேண்டாம், அது கால் இடம் இருக்கிறதுனால எங்களுக்கு கேட்குறோம். இந்த அப்படியே இல்லாட்டாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ஒரு 2 அடி அகலம் உள்ள ஒரு இடம் கொடுத்தீங்கன்னா அது மழை நீர் போகிறதுக்கு வசதியாக இருக்குன்னு சொன்னோம். அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இந்த பிரச்சனை வந்து கடந்த ஒரு 6-7 வருஷமாகவே இருக்குது. அப்பப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவார், ஏதாவது சொல்லுவார். அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் ஏதாவது தட்டி சமாளித்து விடுவாங்க. இதான் நடந்துக்கிட்டே இருந்தது. எங்களால் ஒன்றும் சமாளி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போன 6ஆம் தேதி நினைக்கிறேன், 5ஆம் தேதி 6ஆம் தேதி என்ன பண்ணார், ஒரு 50 டிராக்டரில் 50 ட்ரிப் அடித்து மண் அடித்து போய் துவைத்தி விட்டார். ஆக தண்ணி போகாது, கட்டிக்கிட்டு. இப்போ ஊடையில் மழை பெஞ்சி பார்த்தீங்களா, அந்த மழை வந்து என்னுடைய வீட்டு வாசல் வரைக்கும் அங்கேருந்து வரைக்கும் இருந்துச்சு. அப்புறம் இப்போ தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சு போய்கிட்டு. இது எங்களுக்கு ஒன்றுமே நிரந்தர தீர்வு கிடைக்கலைங்கிறதுக்காக நாங்கள் இந்த ஊர் எம்எல்ஏ நம்ம சுரேஷ் ராஜன் சார் வீட்டில் போய் பார்த்து மனு கொடுத்தோம். அப்போ அவங்க உடனே எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இப்போ அனுப்புனாங்க. எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ஒரு லேடி அம்மா நல்லபடியாக பொறுமையாக பார்த்து விசாரித்து அவங்க இதெல்லாம் சொன்னாங்க. அது பேப்பர் ப்ராசஸில் இருக்குது. இன்னைக்கு தாசில்தார்லாம் காவல்துறை வந்து விசாரணை பண்ணி ஒரு முடிவு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், இன்றைக்கி வந்து உள்ள முறையில் கடைசியில் வந்து நாங்கள் வந்து இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க. போலீஸ்லேருந்து இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸு அவெல்லாம் வந்து கடைசியில் எம்எல்ஏவும் வந்திருந்தாங்க. பேசி தீர்வு பண்ணிருக்காங்க. அது நல்லபடியாக முடியணுங்கிறது தான் எங்களோட விருப்பம். எங்களுக்கு வந்து அவர் மேலே எந்த விதமான வருத்தங்கள் எதுவும் கிடையாது.